ஹாய் அரவிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விமென் குக் பிஎல்எஃப்எஃப். ஆர்மிஸ் யூஸ் யோர் ஹெட்ஃபோன். மூவி நேம் மை டு டெஸ்டினி. ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ விமென் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். என்னோட நேம் ஜங்குக். நான் இப்போ தான் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ண போகிறேன். எனக்கு இப்போ தான் ஸ்கூல் முடிஞ்சிச்சு. ஸோ எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்ன இன்றைக்கி யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பாவால் வர முடியல. ஸோ நான் எங்கள் அம்மா கூட தான் போகிறேன். டேய் ஜேகே, கிளம்புனியா இல்லையாடா? ஆமாம், இதோ வரேன். பார்த்தீங்களா, என்னை கூப்பிட்டுட்டாங்க. சரி பாய், நான் இப்போ யூனிவர்சிட்டிக்கு தான் கிளம்பிட்டுருக்கேன். நான் போன தடவை எங்கள் அப்பா அம்மா கூட தான் அப்ளிகேஷன் போட போனேன். அப்போதைக்கு ஒரு பையனை பார்த்தேன். அவன் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தான். பட் அவன் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. அவன் எந்த ஊர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவனை பார்த்த உடனே எனக்கு ஒரு க்ரஷ்னு வச்சுக்காங்களேன், அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அவனை திரும்பி பார்ப்பேன்னா என்ன தான் என் லைஃப்பில் நடக்க போகுது. சரி வாங்க நம்ம இப்போ யூனிவர்சிட்டி போகலாம். எனக்கு என் ஸ்கூலில் படித்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நான் அவங்க கூட தான் போகிறேன். வந்துட்டாங்களா? இதோ என் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. அம்மா நான் போவோம்மா. இப்போ நாங்கள் 3 பேரும் யூனிவர்சிட்டியில் இருக்கோம். ஹே, என்ன பண்ணுற ஜேகே? இன்றைக்கி தான் நமக்கு என்ன டிபார்ட்மெண்ட் சொல்லி நம்மளா சூஸ் பண்ணிக்கிற நாள். நீ என்ன டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டியா என்ன? நான் சூஸ் பண்ணிட்டேன். நான் பிகாம் சிஏ தான் எடுக்க போகிறேன். நீ என்ன பண்ணலான்ட்டு இருக்க? பார்க், நான் பிகாம் சிஏ தான் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஹே, நம்ம 2 பேரும் ஒரே குரூப்பா? அப்போ சூப்பர். அப்போ கென் என்ன தான் எடுக்கலான்ட்டு இருக்கான். அவன் தெரியலையே. நம்ம 3 பேரும் உட்காருவோம். அப்போ நமக்கு என்ன குரூப்புன்னு சொல்லி கூப்பிடுவாங்கள்ல, அப்போ நம்ம போய் சூஸ் பண்ணிப்போம். இதோ இவங்க 2 பேரும் தான் என் ஸ்கூல் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க கூட தான் நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் 3 பேருமே ஒரே யூனிவர்சிட்டிக்கு தான் ஜாயின் பண்ணது கூட வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கும்ல. நமக்கு பிடிச்ச குரூப், அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்ச அதே யூனிவர்சிட்டி, அப்புறம் நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் தானே இருக்கும். ஹே, கென் நம்ம கூட தானே இருந்தான். எங்கே போனான் பார்க்? அவனா? அங்கே பாரேன், அவன் வேறு ஏதோ ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிட்டான். அங்கே போய் உட்காந்துருக்கான் பாரேன். இவன் என்ன இப்போவே நம்ம கூட அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். அப்புறம் நம்மக்கிட்ட பழகவே மாட்டானே. எனக்கு ரொம்ப கோபமாக வருது. நீ அதெல்லாம் விடு ஜேகே. இப்போ ஒன்றை தான் கூப்பிட்றாங்க போ. ஐயோ, என்ன தான் கூப்பிட்றாங்களா? சரி நான் வரேன். நீ பிகாம் சிஏ தானே எடுப்ப? ஆமாம், நான் பிகாம் சிஏ தான் எடுக்கிறேன். தென் இதோ சரிப்பா, நீ என்ன குரூப் எடுக்கலான்ட்டு இருக்க? எனக்கு பிகாம் சிஏ தான் வேணும். பரவாயில்ல, நீ நல்லா தான் மார்க்லாம் எடுத்திருக்க. உனக்கு இந்த குரூப் கிடச்சிரும். அப்போது எல்லாமே நான் சைன் பண்ணிவிட்டு வந்தேன். கரெக்டாக என் ஃப்ரெண்டை இப்போ கூப்பிட்டாங்க. எனக்கு அப்படியே காட்கிட்ட ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். எல்லா 2 பேரும் என்ன குரூப் எடுக்க போகிறாங்களோ, என்ன குரூப் தர போகிறாங்களான்னு. நான் வெளியே வந்ததுக்கப்புறம் 2 பேருமே என்கிட்ட வந்து பேசினாங்க. என்ன தெரியுமா? ஹே, நான் வேறு குரூப் எடுத்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கென் என்கிட்ட சொன்னான். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன, நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டோம், இவன் வேறு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டான். சரி பார்க், நீ என்ன தான் எடுத்த? ஹே, உனக்கு ஹாப்பி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நானும் உன்னோட டிபார்ட்மெண்ட்டே தான் ஜேகே. ஹே, நாங்களாம் பிகாம் சிஏ தான் எடுத்திருக்கோம். நீ மட்டும் ஏன்டா வேறு டிபார்ட்மெண்ட்டில் போனேன்? ஹே, நீங்கள் 2 பேரும் இங்கே வரதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னீங்களா இந்த டிபார்ட்மெண்ட் தான் எடுக்கிறேன்னு சொல்லி? ஒரு வார்த்தை கூட சொல்லலை. எனக்கு அங்கே என்ன பண்ணுறதுனே தெரில. ஃபஸ்ட்டு எது இருக்கோ அதை போய் நான் சூஸ் பண்ணிட்டேன் தெரியுமா? ஏன்டா எங்ககிட்ட கேட்டிருக்கலாம்ல. என்கிட்ட பேசாதீங்க. உங்களை நம்பி தானே வந்தேன். நீங்கள் கடைசியில் நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு என்ன வேறு டிபார்ட்மெண்ட்டில் தள்ளி விட்டீங்கல்ல. நாங்கள் வேணும்னே பண்ணலடா. நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. இவன் கூட என்கிட்ட வந்து தான் கேட்டான் தெரியுமா? என்ன பார்க், உண்மையா? ஆமாம், நீ தான் திடீர்னு போய் வேறு ஏதோ ஃப்ரெண்டு பிடிச்சிட்டியே. நாங்கள் எப்படி உங்ககிட்ட பேச முடியும்? அங்கே நிறையா மேம் அப்புறம் பிரின்சிபல்லாம் இருந்தாங்கல்ல. எங்களால் எப்படி வந்து பேச முடியும்? இப்போ என்ன தான் பண்ணுறது? சரி, நமக்கு ஒரு நாள் நம்ம என்னடா வளர்ற? ஐயோ, எங்கள் அம்மா வராங்கடா. ஆண்டி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் என்ன குரூப் எடுத்திருக்கீங்க? ஆண்டி, நானும் ஜேகேவும் ஒரே குரூப் தான். இதோ இந்த கென் இருக்கான்ல, இவன் தான் வேறு டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டான். என்ன சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் 3 பேரும்? இல்லை, நாங்கள் 3 பேரும் ஒன்றா தான் வருவோம், ஒன்றா தான் போவோம், வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும். சரி, நீங்கள் 3 பேரும் நல்லா படிங்க, எனக்கு அது போதும். ஓகே ஆண்டி. இதோ இப்படி தான் நாங்களாம் யூனிவர்சிட்டியில் ஒன்றா ஜாயின் பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதான் எனக்கும் பார்க்குக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ரீசன் என்னென்னா, கென் மட்டும் வேறு டிபார்ட்மெண்ட்டு. வாங்க இனிமேல் நம்ம என்னோடய யூனிவர்சிட்டியில் என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி தான் நான் யூனிவர்சிட்டி போக போகிறேன் முதல் நாள். அம்மா வேறு என்னை கிளம்ப சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி தான் நான் யூனிவர்சிட்டிக்கு போகிறேன் முதல் நாள். அம்மா வேறு என்னை லேட்டாக எழுப்பி விட்டாங்க. ஐயையோ, பார்க் வர கால் பண்ணுறானே.
சொல்லுடா பார்க்கு. ஏய் ஜேகே, நீ கிளம்புனியா இல்லையா? உன்னால லேட்டு. கென்னங்க பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கான், என்ன வேற கூப்பிட்டுருக்கான். நான் முன்னாடி போகிறேன், வரியா இல்லையா? என்னை விட்டுட்டு போயிடாதீங்கடா, நான் எப்படி தனியாக வருவேன்? நீ எப்போ பாரு இப்படியே பண்ண, நீ சீக்கிரம் வா. ஸ்கூல்லையும் இப்படி தான் லேட் ஆகிட்டே இருந்தேன். நான் வரேன்டா, நீ போய் பஸ் ஸ்டாப்பில் நில்ல இல்லாட்டி. ஜேகே, ஒரு வழியாக நீ பஸ் ஸ்டாப் வந்துட்டியா? எவ்வளோ நேரம்டா, பஸ் எடுக்க போகிறாங்க, சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன், இருங்க, எனக்கு வர மூச்சு வாங்குது. சீக்கிரம் வந்து தொலை, இங்கே பாரு, உனக்காக சீட்லாம் வேற போட்டு வச்சிருக்கேன். ஐயோ, ஃபஸ்ட் டே யூனிவர்சிட்டி எப்படி இருக்க போதோ? கேன், நீ ஏன் இப்படி பயந்துட்டுருக்க? உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் 2 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட், நான் தானே வேறு டிபார்ட்மெண்ட். நீ இன்னும் எங்கள் மேலே கோவமாக தான் இருக்கேடா. பேசாமல் மேம் வந்துட்டு கேட்பாங்கல்ல, நெக்ஸ்ட்டு வேறு டிபார்ட்மெண்ட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களான்னு. அப்போதைக்கு நான் பிகாம்சி எடுத்துக்கிறேன்னு சொல்லுடா. எனக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் இதை பற்றிலாம். நீ இப்படியே இருந்தீனா அப்புறம் பாரேன், நீ வேறு டிபார்ட்மெண்ட், நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம். நான் வேணால் கேட்டு பார்க்குறேன் அப்படி 3 பேரும் போயிட்டுருக்காங்க. அப்போ யூனிவர்சிட்டியில் நிறையா கும்பலாக இருக்குது ஃபஸ்ட்டு டேனால். அப்போது செம்மையாக காற்றடிக்குது. அந்த காற்றுல ஒரு சீனியர் கையில் நிறைய பேப்பர்ஸ் வச்சுருக்காங்க, அதெல்லாம் அப்படியே பறந்துடுது. இதை ஜேகே ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு, ஐயோ பேப்பர்ஸ்லாம் பறக்குதே, வா எடுத்து கொடுப்போன்னு சொல்லிட்டு 3 பேரும் கலெக்ட் பண்ணி ஜேகே கையில் கொடுக்குறாங்க. இப்போ ஜேகே தான் போய் அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அதை அவங்க கொஞ்சம் கூட கண்டுக்காமல் வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. இவன் என்னடா ஒரு பார்வை கூட பார்க்காம அப்படியே வெறுதாக சொல்லிட்டு போகிறான். பரவாயில்ல விடுடா, அவனுக்கு ஏதாவது முக்கியமான ஒர்க்காக இருக்கும், சீனியர் வேறு. சரி வாங்க போவோம்னு சொல்லிட்டு தென் 3 பேரும் கிளம்புறாங்க. கிளாஸ்க்குள்ளே போனால் ஏதோ அப்படியே வித்தியாசமாக இருக்குது. ஸ்கூல்னால் எப்படி இருக்கும், இப்போ யூனிவர்சிட்டி எப்படி இருக்கும், அவங்களுக்கு போனோடனே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எங்கடா போய் உட்காருவோம்? நமக்கான பிளேஸ் லாஸ்ட்டு பெஞ்ச் தான், வாங்க லாஸ்ட்டு பெஞ்சுக்கே போவோம். தென் 3 பேரும் லாஸ்ட்டு பெஞ்சில் போய் ஒன்றா உட்காடுறாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குதுன்னு தெரிலடா, இப்போ நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கென் கேட்குறாரு. இருடா, சார் வராரு கேட்போம். தென் கரெக்டாக இப்போ சார் வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பிகாம் சிஏ பிகாம் எல்லாருமே இப்போ ஒன்றா தான் இருக்க போகிறீங்க. சார் என்ன சொல்கிறீங்க? ரீசன் என்னென்னா, இங்கே 2 டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒரு கிளாஸ் தனியாக இல்லை. ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ஃபுல்லாக இருக்காங்க. பிகாம் சிஏ உங்கள் டிபார்ட்மெண்ட் இப்போ நியூவாக ஓப்பன் பண்ணனால உங்களுக்கு தான் பிளேஸ் இல்லை. ஸோ நீங்கள் பிகாம் கூட தான் ஆட் பண்ணி உட்காரணும். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கா, அது இன்னும் ஒரு 6 மந்த் இல்லைன்னா 1 இயர்க்குள்ளே ரெடி ஆகிரும். ஸோ அது ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய்க்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்குது, என்ன இவ்வளோ கும்பல்லாம் நம்ம உட்காரதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. பட் நம்ம ஜேகேக்கும் பார்க்குக்கும் மட்டும் செம்ம ஹாப்பி. ரீசன் என்னென்னா, நமக்கு இன்னும் ஒரே டிபார்ட்மெண்ட்டில், ஸோ அவங்கெல்லாம் இருக்கவும் 3 பேரும் செம்ம ஹாப்பியாகிறாங்க. இப்போ 3 பேரும் ஒரே பெஞ்சில் தான் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜேகே தான் ஃபஸ்ட்டு உட்காந்துருக்காரு, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க் வந்துட்டு இந்த சைடு திரும்பி பார்க்குறாங்க. செம்ம ஹேண்ட்ஸமாக ஒரு பையன் உட்காந்துருக்கான். பட் ஆனால் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு. இந்த கிளாஸில் அவ்வளோவா இடம் இருக்காதுல்ல. ஸோ இப்போ நம்ம ஜேகே பெஞ்சுக்கு முன்னாடி கேர்ள்ஸாக இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஜேகேக்கு அதுக்கு இந்த சைடே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பலாம் போது கரெக்டாக பக்கத்தில் இருக்க பையன் நம்ம ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கான். அது யாருன்னா நம்ம ஜிமினா. இப்போ அவரே இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஹாய், என்னோட நேம் தான் ஜிமின். நான் ஆமாம், நீங்கள் யார்? நீங்கள் ஏன் என்கிட்ட வந்து பேசுகிறீங்க? சும்மா இன்ட்ரோ பண்ணிக்கலாம் தான், இப்போ நம்ம எல்லாமே ஒரே பெஞ்ச் தானே. இல்லையே, நீங்கள் பக்கத்து பெஞ்ச், நான் இந்த பெஞ்ச். சரி, இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. இல்லை, நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும், அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. என்ன ஃப்ரெண்ட் ஆகணுமா? எதுக்கு? இல்லை, எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கையும் கென்னவும் இன்ட்ரோ பண்ணுறாரு. நம்ம பார்க் என்னன்னா அப்படியே நம்ம ஜிமின் கூட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்னோட நேம் பார்க் ஜிமின், உங்கள் நேம்னு கேட்கும்போது என்னோட நேம் பார்க். அப்படியா, சூப்பர். சரி, இவங்க நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவனோட நேம் தானே, இவன் நேம் ஜங்குக். நீ எவ்வளோ தைரியம் தான் என் நேமை சொல்லுவ, எதுக்கு பார்க் இப்படி பண்ணுற? சும்மா உன் நேமை தானே கேட்டான். எப்படியும் நீ சொல்லனாலோ இப்போ மேம் வந்து எல்லாரும் பேரையும் கேட்பாங்க, அதுலேயும் அவன் தெரிஞ்சுப்பான். பட் இருந்தாலும் நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். தென் இப்போது மேம் உள்ள வராங்க. அவங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. நான் தான் பிகாமோட கிளாஸ் மேம். அப்புறம் எல்லாமே இன்றைக்கி உங்கள் நேமெல்லாம் இன்டர்வியூ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பிகாம் சிஏ இப்போது உங்களுக்கு உங்கள் மேம் வர மாட்டாங்க. ஸோ நான் தான் உங்கள் எல்லாத்துக்குமே கொல்லா பண்ணி எடுப்பேன், ஓகேவா அப்படின்றாங்க. இந்த மேம் பார்க்க நல்லவங்களா தெரியுறாங்களே. ஜேகே, நீ ஒருத்தரை பார்த்தோன்னே அவங்கள ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடாத, போக போக தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் சொல்கிறாரு. அப்படியா, சரி பார்ப்போம், ஏதோ நமக்கு என்னோட மேம் தானே, பார்ப்போம் என்னன்னு. இப்போது எல்லாருமே இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அப்போ தான் கரெக்டாக ஒருத்தர் ஏன்ச்சு என்னோட நேம் வி அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகேக்கு செம்ம சந்தோஷம். ரீசன் என்னென்னா, அவர் ஆல்ரெடி சொல்லியிருப்பார்ல, ஃபஸ்ட்டு நான் இங்கே அட்மிஷன் போட வரும்போது ஒரு ஹேண்ட்ஸமான பையனை பார்த்தேன், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லி, அதே பையன்தான் இவன். தென் நம்ம வி இன்ட்ரோ கொடுக்குறாரு.
என்னோட நேம் தேயாங். நான் வந்துட்டு பிகாம் எடுத்திருக்கேன். எனக்கு போலீஸ் ஆகணும். அதுதான் என்னோட எய்ம். சரி, நீ போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த குரூப் எடுத்திருக்க? அது எனக்கு எங்கள் வீட்டில் இந்த குரூப் எடுக்க சொல்லி என்னை கம்பல் பண்ணாங்க. அக்கௌண்ட்ஸ்லாம் இதில் இருக்குல்ல, ஸோ அதை பண்ணால் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பரவாயில்லையே, நீ நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிடுறாங்க. தென் இப்படியே எல்லாருமே இன்ட்ரோ கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம பார்க் ஜிமின் இன்ட்ரோ. எழுந்திரிச்ச, என்னோட நேம் பார்க் ஜிமின். எனக்கு என்ன ஒர்க் கிடைச்சாலும் பரவாயில்ல, பட் இப்போதைக்கு நான் படிச்சுட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்றாரு. நல்ல எய்ம்டா, சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு மேம் அப்படியே பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஜிமினாவை மேம் நல்லா நோட் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஜேகே தான் எந்திரிக்கிறாரு. சரி, உன்னோட எய்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட நேம் ஜங்குக். என்னோட எய்ம் என்னன்னா ஜேர்னலிஸ்ட். நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும். அப்புறம் நான் பிகாம் சிஏ டிபார்ட்மெண்ட்டு. ஓ அப்படியா, சரி பாணி உட்காரு. தென் இப்போது அப்படியே நம்ம பார்க்கு கெவின் எல்லாமே ஏஞ்சிட்டு அவங்களோட நேம் அப்புறம் இன்ட்ரோலாம் கொடுத்துக்கிறாங்க. தென் எல்லாம் உட்காந்துடுறாங்க. சரி, இது ஃபஸ்ட்டு டே தானே, ஸோ நீங்கள் எல்லாம் அவங்க ஒர்க்கை பாருங்கள், நான் கிளம்புறேன். எனக்கும் இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கள்ல, அவங்களாம் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இதை கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொல்கிறாங்க. நீங்கள் யாரெல்லாம் என்ன டிபார்ட்மெண்ட்டு மாறணுமோ அதை இப்போவே சொல்லுங்கள், கொஞ்ச நாள் போச்சுன்னா எங்களால் எடுத்துக்க முடியாது அப்படின்றாங்க. நம்ம ஜிம்மின்க்கு நம்ம ஜேகேவை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ நம்ம ஜேகே டிபார்ட்மெண்ட் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு மேம் நான் மாறுறேன் அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சைடு கரெக்டாக நம்ம கென் எந்திரிக்கிறாரு, நானும் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, மாறணும்னு நினைக்கிறவங்களாம் ஸ்டாஃப் ரூம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ கரெக்டாக இந்த 2 பேருமே போகிறாங்க. போயிட்டு ஏதோ பேசிவிட்டு தென் ரொம்ப நேரம் கழித்து வராங்க. ஹே கென், உனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா, என்னை மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி இந்த குரூப்பே படி, அதுக்கப்புறம் பாரு, உனக்கு பிடிக்கலன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாறிக்கணும்னு சொன்னாங்க. அதே தான் எனக்கும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாரு. நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே, நீ கேட்கலைனாலும் நான் சொல்லுவேன். தென் இப்படியே நெக்ஸ்ட் ஹவர் ஆகுது. அப்போ கரெக்டாக பிகாம் சிஏவோட சீனியர்ஸும் வந்து நிற்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் தான் அவங்களோட சீனியர், அவங்க எல்லாருக்கும் வெல்கம் பார்ட்டி வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, நாளைக்கு எல்லாம் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கவங்களாம் பின்னாடி இருக்கவங்களாம் அப்படியே கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் என்ன மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நாங்களும் வந்து புதுசில் இப்படி தான் இருந்தோம். அப்புறம் நல்லா படிங்க, தென் அதுக்கப்புறம் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர்ஸ்லாம் போயிடுறாங்க. எல்லோரும் என்ன வெல்கம் பார்ட்டியா, ஐயோ நம்ம கிளாஸ் எப்படி இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்காங்க. தென் இப்படியே கிளாஸ் முடிஞ்சிடுது. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. தென் மறுபடியும் இன்றைக்கி மார்னிங் சீனியர்ஸ்லாம் வராங்க. இப்போ மேம்லாம் வந்து நிற்கிறாங்க. என்ன திடீர்னு மேம் நிற்கிறாங்க, சீனியர்ஸ் நிற்கிறாங்க. சரி, நீங்கள் உங்கள் வெல்கம் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேம்லாம் போயிடுறாங்க. இப்போ சீனியர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் போய் கேக் வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அப்படியே கேக்லாம் கொடுத்துட்ருக்காங்க. தென் எல்லாம் வாங்கியிருக்காங்க. நம்ம ஜிம்மின் பக்கத்தில் தான் வாங்கி வச்சுருக்காரு. இப்போ நம்ம ஜேகேக்கு முன்னாடி இருந்த ஒரு பொண்ணு கேக்கை கீழே போட்டுருது. இதை பார்த்துட்டு ஜேகேக்கு சிரிப்பு தாங்க முடியல. என்னடா அந்த பொண்ணு இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு, ஐயோ என் கேக்கு விழுந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு பின்னாடி திரும்பி ஜிம்மினாவை பார்க்குது. ஜிம்மின் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இவன் அங்கே தான் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஜிம்மினாவோட கேக் எடுத்து சாப்பிட்ருது. இதை ஜேகே பார்த்துட்டு அவரால் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்காரு. நம்ம ஜிம்மின் இப்படி கரெக்டாக பார்த்து திரும்பி பார்க்குறாரு. எங்கே என்னோட கேக்கு காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஜேகே சிரிச்சிட்ருக்கு. இதை பார்த்துட்டு இவன் மேலே டவுட்டாக இருக்கு. என் கேக்கு எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கேட்குறாரு. ஏன்ட்ட கேட்குறா, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திரும்பிக்கிறாரு. இப்போ தான் அவரோட கேக்கே சாப்பிட்டுட்டு இருக்காரு. தென் ஜிம்மின் வந்துட்டு எங்கே தான் போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தொலைவிட்டுருக்காரு. இப்போ தான் நம்ம ஜேகே வந்துட்டு கெவின் கிட்டேயும் பார்க்கிட்டேயும் இன்னைக்கு ஒரு செம்ம காமெடி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறாரு. தென் நம்ம ஜிம்மினாவே இதை கேட்டுட்டு தான் இருக்காரு. என்ன காமெடி என்ன காமெடிடா, அது வந்துட்டு ஒரு பொண்ணு அவங்க கேக்கை கீழே போட்டுருச்சு. ஐயையோ கேக் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு இருந்துச்சு. அதை நானும் பார்த்தேன். கேக் இல்லைங்கவும் பக்கத்தில் ஒரு பையனோட கேக் எடுத்து சாப்பிட்ருச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஜிமினாக்கு புரியுது. டக்குன்னு இப்போ முன்னாடி திரும்பி பார்க்குறாரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கிட்டே கேட்குறாங்க. அதுவும் அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கையை காமிக்கிறாரு. ஜிமின் இப்படியே மறைச்சி பார்த்துட்ருக்காரு. அந்த பொண்ணு திரும்பி பார்த்துட்டு, ஐயோ நான் தான் தெரியாமல் சாப்பிட்டேன், சாரி அப்படிங்குது. இதை நீ கேட்டிருந்தாலே எனக்கு தந்திருப்பேன்ல, எதுக்கு என்கிட்ட பிடுங்கி தின்ன அப்படிங்கிறாங்க. என்ன சாரி மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லுது. சரிங்க அக்கா மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் அப்படியே திரும்பிக்கிறாரு. ஜேகேவால் சிரிப்பு தாங்க முடியல, விழுந்து சிரிச்சிட்டு இருக்காரு. அப்படி யாருடா அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குக்கு என்ன கேட்குறாங்க. அது வேற யாரும் இல்லதோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே காமிக்கிறாரு. இப்போ 3 பேருமே சேர்ந்துட்டு சிரிக்கிறாங்க.
இவங்க 3 பேரும் சிரிச்சுட்டு இருக்கத பார்த்துட்டு, அந்த பொண்ணு திரும்பி பார்த்துட்டு அப்படியே திரும்பிக்கிது. அந்த பொண்ணு திரும்பி ஃபேஸ காமிச்சதும், நம்ம ஜேகேக்கு இன்னும் சிரிப்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. தென் ஜிமினாவ பார்க்கவும், சத்தியமா முடியல. ஐயய்யோ! என்னால முடியல. நான் இப்ப ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு, ஜேகே வேக வேகமா போறாரு. இவங்க பின்னாடி இவங்க 2 பேரும் போயிட்டு, 3 பேரும் நின்னு அப்படி சிரிச்சுட்டு இருக்காங்க. அந்த ரூம்ல நின்னு நடந்ததெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு. தென் இவங்க 3 பேரும் தண்ணி குடிச்சிட்டு அப்போ கிராஸ் பண்ணி வராங்க. எங்கேயோ பார்த்த ஃபேஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஜேகே அந்த இன்னொரு டிபார்ட்மெண்ட் வழியாக அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா அந்த சீனியர். ஹே, இவன் என்ன சீனியர்னு நினச்சான், ஃபஸ்ட் இயரில் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க அந்த பையன் சீனியர்லாம் இல்லை, இவங்களோட செட்டு தான். அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இப்போ அந்த பையன் கரெக்டாக பார்க்கவும் 3 பேரும் அப்படியே அந்த இடத்துலேருந்து வந்துடுறாங்க. ஏய் என்னடா ஆச்சு? ஏய் அந்த பையன் பாருடா, நான் சீனியர் நினச்சேன், கடைசியில் பார்த்தா நம்ம ஃபஸ்ட் இயர் தான் போல். ஆனால் பார்க்க கொஞ்சம் க்யூட்டாக தான் இருக்கான்ல. ஆமாம் ஆமாம், ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான். சரி இப்போ நம்ம தண்ணி குடிக்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரு கேட்குறாரு. எதுக்குடா? என்ன அந்த பையனை ரூட் விட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வான்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் 3 பேர் போகிறாங்க. நம்ம ஜிம்மின் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு, இந்த ஜேகே எப்போ போனால் இன்னும் வரல அப்படின்னு. தென் இவங்க 3 பேர் பார்க்கலான்ட்டு போகிறாங்க. இப்போ அந்த பையன் இல்லை. ஐயோ எங்கடா காணோன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஜேகேக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காரு. ஜேகேக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பார்த்தா இப்போ தான் அவங்க 2 பேர் தண்ணியே குடிச்சிட்ருக்காங்க. வாங்க போகலாங்கும்போது தென் நம்ம ஜேகேக்கு தண்ணி குடிக்கிறாரு. அதே டைமில் நம்ம அந்த சீனியர் பையன் சொன்னோம்ல, அதே பையனும் தண்ணி குடிச்சிட்ருக்காங்க. நம்ம ஜேகே டக்கு டக்குன்னு குடிச்சிட்டு இங்கேருந்து போனால் போதுனா சாமின்ட்டு இப்போ 3 பேரும் கிளாஸ்க்கு போகிறாங்க. அப்போ உள்ளே போகும்போது நம்ம இந்த சைடு போவேணாம், வாங்க இந்த சைடு போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம ஜேகே கூப்பிட்டு போகிறாரு. இது இவங்க 2 பேத்துக்கும் எதனால் இவன் இப்படி பண்ணுறான்னு தெரில. அப்படியே போகும்போது நம்ம அப்படியே ஒரு மாதிரி சைட் அடிச்சுட்டு போயிட்டுருக்காரு ஜேகே. தென் நம்ம ஜேகே வந்துட்டு பார்க்கிட்டையும் கென்கிட்டையும் சொல்கிறாங்க. உங்ககிட்ட நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? என்ன சொல்கிற ஜேகே? நான் இங்கே அப்ளிகேஷன் போட வரும்போது ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமாம், அதை நீ இப்போ கூட சொன்னீங்க எங்கள்கிட்ட நேற்று கூட. அந்த பையன் பிகாம் தான். கென் உன் கிளாஸ் தான் தெரியுமா? என்ன என் கிளாஸா? அது எனக்கே தெரியாதே. அதான் அன்றைக்கி இன்ட்ரோ கூட கொடுத்தான்ல, அதில் தானே கண்டுபிடிச்சேன். அவன் பேர் என்ன? அவன் பேர் வீதான். அப்போ ஜிமினுக்கு வந்துட்டு இதை கேட்டுட்டு ஒரு மாதிரி ஆகுது. இவங்க என்ன பையனுங்களை பற்றி இந்த பையனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஈக்குவலான ஒரு சப்ஜெக்ட் வருது. அப்போது அந்த சார் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து நடத்திட்டுருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் எழுதி போடுறத எல்லாம் நோட் பண்ணணும். அப்படி நோட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், நான் வந்து கரெக்ஷன் பண்ணுவேன். உங்கள் நோட்டில் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஜேகே மட்டும் கொஞ்சம் நல்லா படிக்கிற பையன் போல் எழுதிட்டுருக்காரு. நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஒன்றும் நல்லா படிக்கிற பையன்லாம் இல்லை, நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ நம்ம ஜேகே அப்படியே நோட் பண்ணிட்டுருக்காரு. ஜிம்மின் பார்த்துட்ருக்காரு. இவன் என்ன இப்படி நோட் பண்ணுறான், அவரோட நல்லா படிக்கிற பையனாக இருப்பானோ அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஜிம்மின் பார்த்துட்டே இருக்காரு. தென் ஜேகே ஜிம்மினாக பார்த்துட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு. இப்படியே வெல்கம் பார்ட்டி முடிஞ்சிருது. தென் இந்த நாளும் முடிஞ்சது. இப்போ ஈவினிங் போய் எல்லாம் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஜேகே பார்க்குறாரு, இந்த என்னதான் ஊர், அவன் பற்றி ஒன்றுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஜேகே பார்த்துட்ருக்காரு. என்னடா யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் கென்னு கேட்குறாங்க. நான் தான் சொன்னேன்ல லிவி, அவன் என்ன ஊர் என்ன இதாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரிலையே. சரி வா, நம்மளோட பஸ் வந்துருச்சு, அப்புறம் மிஸ் பண்ணிடுவோம், அப்புறம் நம்ம லேட்டாக தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் அப்படியே குதிச்சிட்ருக்காரு. வீட்டுக்கு போகணும். சரிடா போவோம்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே நம்ம பார்க் என்ன 3 பேரும் உள்ளே ஏறலான்னு போகிறாங்க. ஜேகே போய் பார்க்குறாரு, பின்னாடி அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஜேகேக்கு அப்படியே ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு. இன்னும் இவன் இங்கே நின்றுட்டுருக்கான். சரி வாடா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க் அப்படியே ஜேகே இழுத்துட்டு போயிடுறாரு. ஏன்டா அப்படி பண்ணுற, இப்போ தான்டா நல்லா நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே நின்றுட்டு வீயவே பார்த்துட்ருக்காரு. இவன் எந்த ஊர், நம்ம ஊரை தாண்டி இருக்குமா இல்லை இதே தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. பார்த்தா நம்ம செகண்ட் ஸ்டாப்பில் இறங்கிடுறாரு. ரீசன் என்னென்னு பார்த்தா நம்ம செகண்ட் ஸ்டாப்பில் தான் நம்ம வியோட ஊரே இருக்குது. இதுதான் இவன் பிளேஸ் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாரு. தென் எல்லாம் அப்படியே சரிடா ஜேகே நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போது எல்லாமே மறுபடியும் யூனிவர்சிட்டிக்கு வராங்க. தென் யூனிவர்சிட்டிக்கு வந்துடுறாங்க. இப்போ வந்துட்டு ஜேகே பார்க்குறாங்க. என்ன இவன் நம்ம கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு செம்மையாக ஹாப்பியாக இருக்க. பியும் ஒரு கலரில் ட்ரெஸ் போடவும் அதை நினச்சிட்டே நம்ம ஜேகே அப்படியே வந்துட்டுருக்காரு. ஜிம்மின் அப்படியே வந்து நம்ம ஜேகேவை பார்க்குறாங்க. என்ன ஜேகே இன்னைக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்க போல்? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. சரி என்ன சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நார்மலாக நம்ம ஜிம்மின் கிட்டே பேசுகிறாங்க. ஜிம்மினுக்கு அப்படியே ஒரு மாதிரி
ஜாலியாக இருக்குது. என்னடா எப்பொழுதும் பேசாதவன் இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு. என்ன நீ எப்பொழுதும் நம்ம ஜிமினை கிட்ட பேசவே மாட்டா, இன்றைக்கி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பார் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையே, நார்மலாக தான் பக்கத்தில் இருக்கான்ல, ஸோ அதான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காரு. இதை நம்ம பார்க் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. தென் நம்ம பார்க்கும் ஜிமினும் இப்போல்லாம் நல்லா க்ளோஸாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. தென் ஈவினிங் போகிறாங்க. ஜேகே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம பார்க் திடீர்னு கால் பண்ணுறாங்க. என்னடா கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. உங்ககிட்ட ஒரு பர்சன் பேசணுமா அப்படின்றாங்க. யாரடா சொல்கிற, நீ பேசு அப்படின்றாங்க. ஹலோ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. நான் தான் ஜிமின் அப்படின்றாரு. என்ன ஜிமினா, நீ எதுக்கு கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு, அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. என்கிட்ட நீ ஏன் பேசணும், அதான் யூனிவர்சிட்டியில் பேசுனியே. இல்லை எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல தோணுச்சு, அதான் அப்படின்றாரு. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இப்போ பார்க் எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்த்தா பார்க் அப்படியே வச்சுட்டு கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஜேகேவும் ஜிமினும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவன் எங்கே போனான், வச்சுட்டு போயிட்டான். இல்லை நான் தான் அவனை வச்சுட்டு போக சொன்னேன், அதான் வச்சுட்டு போயிட்டான். எனக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்றாரு. நான் இல்லை எங்கள் அப்பா கூப்பிடுறாரு, நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே கட் பண்ணிட்டு போயிடுறாரு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு வியை பார்த்துட்டு, அங்கே பாரு அவன் எவ்வளோ அழகாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே பார்க்கு கிட்ட சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு பார்க்கு, நீ அவனை பார்த்துட்ருக்கா, அவன்கிட்ட பேசுனது கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓ அப்படியா. தென் இப்போது எல்லாம் பிகாம்சி எல்லாம் ஒன்றா கூப்பிடுறாங்க. ஐயோ என்ன நம்மளை விட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. தென் பிகாம்சி எல்லாம் இப்போ வேறு டிபார்ட்மெண்ட்டில் போய் உட்காந்துருக்காங்க. அங்கே எல்லாத்துக்குமே லெசன் மாதிரி எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ தான் இவங்களோட இன்ட்ரோலாம் கொடுத்துக்கிறாங்க. ஓ பிகாம்சி எல்லாம் இப்படிலாம் இருக்கமான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்க்க அப்படியே இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிடுறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இன்னொரு ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிட்டானே நம்மளை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு. தென் இப்படியே நடந்துட்டுருக்கு. அப்போது அங்கே ஒரு பையன் வந்து நம்ம ஜேகே கிட்டே பேசுகிறான். உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னோட பேர் ஜேகே, உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. என்னோட நேம் ஃபிலிக்ஸ். ஜேகே நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், அதை கேட்குறியா அப்படின்றாரு. என்னடா எனக்கு வேற சரி இவன் வேற பார்க் வேற ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிட்டானே, நம்ம சும்மா இவன்ட்டையாவது பேசிகிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்டு இருக்காரு. நான் ஒரு போயம் எழுதியிருக்கேன், இது எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்றாரு. என்ன போயமா, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைடா அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ப்ளீஸ் கேளேன் அப்படின்றாங்க. அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காரு. பட் நம்ம ஜேகே மட்டும் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அங்கே நடந்துட்டுருக்கதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. இவன் வேறு வந்து மொக்கம் போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்ருக்காரு. தென் இவங்க கிளாஸ்லாம் முடிஞ்சிருது. இப்போ நெக்ஸ்ட்டு பிகாம்சியும் ஒன்றா தான் உட்காந்துருக்காங்க. இப்போது ஜேகே வந்துட்டு திருப்பி அங்கே பார்த்துட்ருக்காரு. இப்போ நடுவில் மறுபடியும் ஃபிலிக்ஸ் வந்துட்டு, இங்கே பாரு இந்த போயம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ வேற ஏன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு கேட்குறாங்க. இவன் என் கிளாஸ் தான், அன்றைக்கி சும்மா ஏதோ போயம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னாங்க. ஓ அப்படியா, அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் பிடுங்குறாரு. இது உனக்கு இல்லை, இதை நான் ஜேகே கொண்டு வந்தேன் அப்படின்றான். எனக்கு எதுக்குடா. இல்லை இது நீ பாரு, நான் அதில் ஒன்று எழுதியிருக்கேன் அப்படின்றாங்க. என்னான்னு பார்த்தா அதில் ஜேவி அப்படின்னு போட்டு எழுதி கொடுத்துருக்காரு. எதுக்குடா ஜேவின்னு எழுதியிருக்கேன்னு கேட்டால், இல்லை இதை நான் சும்மா தான் எழுதுனேன். ஓ அப்படியா, சரி இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ தான் நம்ம ஜிம்மின் இதை வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு நம்ம ஜேகேவியை லவ் பண்ணுறானா இல்லையான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு, இங்கே வா ஃபிலிக்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னடா இந்த லெட்டர் இருக்குல்ல அதை கூட அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கிறாங்க. இப்போ பார்க்கும் ஜிம்மின் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. பார்க் நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், அதை நீ பண்ணுவியான்னு கேட்குறாங்க. என்னடா அப்படிங்கும்போது, இல்லை என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பார்க் அப்படியே அந்த நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட இதை பெட்டாக கேட்குறேன், நீ பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா பெட்டா சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் வராரு. உன்னால் முடிஞ்சா இந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் நீ கிட்ட கொடு அப்படின்றாங்க. ஒன்றுமே புரியல, ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ பார்க் என்ன பண்ணுறாரு, அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு கிட்ட கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வீக்கு ஒன்றுமே புரியல, இது என்னன்னு கேட்குறாங்க. பட் நம்ம பார்க் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்துல அதை வச்சுட்டு அப்படியே ஓடி வந்துடுறாரு. என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. பட் நம்ம அந்த லெட்டரை கொஞ்சம் கூட எடுத்து பார்க்கல, அது அப்படியே இருக்குது மேலே. இப்போ நம்ம ஃபிலிக்ஸு அதை கொடுடா, அது ஏன் லெட்டர்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறாரு. தென் இப்போ நம்ம சார் வராரு, எல்லாத்தையும் எழுதி போட்டுட்ருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஜேகே நோட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பார்க் வந்துட்டு எழுதாமல் உட்காந்து எதுவும் பண்ணிகிட்ருக்காரு. ஒழுங்காக எழுதுடா அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எழுதலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க் உட்காந்துருக்காங்க. சரி நான் உனக்கு நோட்டையாவது கொடுக்குறேன், ஒழுங்காக எழுது அப்படின்றாங்க. இல்லை கென்னு எனக்கு தரேன்னு சொல்லிட்டான், நான் கென்னுக்கிட்ட வாங்குறேன்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போல்லாம் இவன் வர நம்மளை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி
தென் நெக்ஸ்ட்டு நம்ம ஜிமினாவை பார்க்குறாங்க. ஜிம்முனும் எழுதாமல் உட்காந்து என்னமோ பண்ணிகிட்ருக்காரு. என்ன இப்படி யாருமே எழுதாமல் இருக்கானுங்க, நம்ம மட்டும் தான் எழுதிட்டுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்க்குறாரு. முன்னாடி கொஞ்சம் பேர் எழுதிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஜேகே வந்துட்டு இவர் தான் சொன்னார்ல கரெக்ஷன் வேறு பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம்னு சொல்லிட்டு ஜேகே ஃபுல்லாக எழுதிட்டுருக்காரு. தென் எழுதி முடிச்சுட்டு இப்போ நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஜேகே கிட்ட ஹே ப்ளீஸ்ப்பா உன் நோட்டை எனக்கு கூட நான் எழுதிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறாரு. என்னால் தர முடியாது, நாளைக்கு நீ வராமல் போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. இல்லை நீ கூட ப்ளீஸ் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு நம்ம ஜிம்மின் வாங்கிக்கிறாரு. தென் இந்த டேவும் இப்படி முடிஞ்சு போயிடுது. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. அப்போது கரெக்டாக பஸ்ஸில் 3 பேர் வந்துட்டுருக்காங்க. அப்போ தான் ஜேகே பார்க்குறாங்க. அதே பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம ஏறாரு. ஜேகேக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கு. அப்பா ஃபஸ்ட் டைம் நம்ம ஏறதை பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. தென் இப்போ எல்லாம் ஒன்றா தான் வந்துட்டுருக்காங்க. எழுதுனியா இல்லையா பார்க் அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. நான் எழுதி முடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இப்போ எல்லாம் கிளாஸில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜேகே வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜிமின் கிளாஸ்க்குள்ளே வரவே இல்லை. ஜிமின் எங்கே போனான்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டுகிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க. அவன் இன்றைக்கி வரமாட்டான், ஏதோ ரிலேஷன் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரிலேஷன் வீட்டுக்கு போகிறானா? சார் வேறு நீ கரெக்ஷன் பண்ணுவேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. இன்னும் இவன் இப்படி சொல்கிறான், எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக நம்ம ஜேகேவோட கண்ணில் தூசி மாதிரி விழுது. கண்ணை தொடச்சிக்கிட்டே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ நோட் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் இப்படி அழுகுறான்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்போது நம்ம ஜிமினாக்கு ஃபோன் பண்ணி வெளியே போயிட்டு இரு நான் ஒரு நிமிஷம் ஜிமின்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு ஜிமின் நீ வரலன்னு சொல்லிட்டு ஜேகே அலறான்டா, சீக்கிரம் வந்து நோட்டையாவது கொடுத்துட்டு போடா அப்படின்றாங்க. என்னது நான் வரலன்னு சொல்லி ஜேகே அலறானா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த நோட்டையாச்சும் நம்ம சீனியர் கிட்ட கொடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு அவங்க பார்க்குறாங்க. அவங்க சீனியர் வந்துட்டு அவங்க பக்கத்து வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என் வீட்டில் நோட் இருக்கா, அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறீங்களா, அதில் ஜங்குக்குன்னு போட்டிருக்கோம் அப்படின்ட்டாங்க. சரிடான்னு சொல்லிட்டு இப்போ அந்த சீனியர் வந்துட்டு இப்போ நம்ம கரெக்டாக ஜேகேவோட கிளாஸ் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஜேகே நீ தானே ஜேகே அப்படின்றாங்க. ஆமாம் அப்படிங்கும்போது அப்போ நம்ம ஜேகேவோட கண்ணெல்லாம் அப்படியே ரெட் கலரில் சவந்திருக்கு அந்த தூசி விழுந்து. இதை பார்த்துட்டு அந்த சீனியர் வந்துட்டு இந்த நோட் ஒன்று கொடுத்துட்டு இப்போ கரெக்டாக ஜிம்மினுக்கு ஃபோன் பண்ணி உனக்கு ஒன்று தெரியுமா ஜிமின், அவனோட அதான் நீ ஜேகேன்னு சொன்னில, அவனோட கண்ணெல்லாம் ரெட்டாக இருந்துச்சு, அழுதுருப்பான் போல் அப்படின்றாரு. என்ன அழுதானா, நான் வரலேன்னு அழுதுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு வாரி ஆகுது. ஐயோ அம்மா நான் இப்போயே போகிறேம்மா யூனிவர்சிட்டிக்கு அப்படிங்கிறாரு. ஒழுங்காக ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்புறமா போகணுன்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறாங்க. தென் இப்போது நம்ம ஜிமின் பார்க்குக்கு கால் பண்ணி நாளைக்கு ஜேகே என்ன கலர் ட்ரெஸ் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்கிறாங்க. அதை பார்க் வந்துட்டு நார்மலாக ஜேகே நீ நாளைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போடுற அப்படிங்கிறது எனக்கு தெரியலையே, நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ஒரே மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. சரி அப்போ நான் ரெட் அண்ட் பிளாக் கலர் போடு அப்படின்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு தென் நெக்ஸ்ட் டே 3 பேருமே ரெட் அண்ட் பிளாக்கில் தான் வராங்க. நம்ம பார்க்கு கென் அப்புறம் ஜேகே நம்ம 3 பேரும் ஒரே கலர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்து உட்காடுறாங்க. அப்போ ஜேகே டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தா ஜிமினாவும் ரெட் அண்ட் பிளாக்கில் தான் இருக்காரு. ஜேகே ஒரு ஆர்வத்தில் ஜிமின் சேம் கலர் எனக்கு ஒழுங்காக சாக்லேட் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாகறாரு. தென் இப்போ யூனிவர்சிட்டிலாம் முடியுது. அப்போ கரெக்டாக நம்ம பார்க் வந்துட்டு கென்னு முன்னாடியே போயிட்டான் அப்படின்றாங்க. என்ன கென் முன்னாடியே போயிட்டானா? ஆமாம் அவனுக்கு ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்றாங்க. சரி நம்ம போகலாம் வான்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிட்றாரு. இப்போ பார்க் வந்துட்டு நம்ம இந்த வழியாக போக வேணாண்டா, வா வேறு வழியாக போகலான்னு கூப்பிடுறாங்க. ஏன் இன்றைக்கி மாற்றி போகலான்னு சொல்கிறேன், எனக்கு ஒரு வேலை இருக்குது வா போகலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகேவை வேறு வழியாக பார்க் கூப்பிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் அங்கே ஜேகேன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது தூரத்துலேருந்து. ஜேகே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஜிம்மின். இவன் இங்கே என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்குறாங்க. இவன் உங்ககிட்ட அவன் ஒன்று சொல்லணுமா அப்படின்றாங்க. நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குது. ஐயோ வேலை எது காமிச்சிட போகிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஜேகேக்கு தெரியும் ஜிம்மினுக்கு வந்துட்டு நம்ம ஜேகே மேலே லைட்டாக ஒரு க்ரஷ் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ நம்ம ஜேகேக்கு பயமாக இருக்குது. இல்லை நான் போகிறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அடம் பிடிக்கிறாரு. ப்ளீஸ் நில்லு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறாரு. அப்போ கரெக்டாக வேகமாக நம்ம ஜிம்மின் வந்துட்டுருக்காரு. நம்ம பார்க்கு நீ வரியா இல்லையாடா வேகமாக, அப்புறம் ஜேகே போயிடுவா அப்படின்றாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை நான் போகிறேன் அப்படின்றாரு. ஜிம்மின் வரதை பார்த்துட்டு வேகமாக ஜேகே அந்த இடத்துலேருந்து வந்துடுறாரு. தென் இப்போ பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்காங்க. பார்த்தா நம்ம வியும் அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. அப்போது நம்ம ஜேகேக்கு லைட்டாக ரிலாக்ஸ் ஆகுது. அப்பா இவனையாவது பார்த்தோமேன்னு சொல்லிட்டு. தென் கரெக்டாக இவங்களும் போயிடுறாங்க. நம்ம பார்க்குக்கு ரொம்ப கோவம் வருது. இவன் ஏன் அப்படி பண்ணுறான், அட்லீஸ்ட் இவனுக்கு என்னன்னு கேட்டுட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு ஒரு வார்த்தை சொன்னால் கூட அவன் எதுவும் நினைக்க மாட்டான்ல, அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க் நினைக்கிறாரு. ஜேகேக்கு என்னன்னா இவன் எங்கள் ஃப்ரெண்டாக இருந்தவன் திடீர்னு லவ்வை சொல்லிட்டு நம்மள விலகி போயிடுவானோ அப்படின்ட்டு நம்ம ஜேகே இருக்காரு. ஜிம்மின் என்ன நினச்சிட்ருக்காரு, ஒரு வேளை ஜேகேக்கு நம்மளை பிடிக்கலையோ, ஆனால் இவன்கிட்ட எப்படியாவது ஒரு தடவையாவது ப்ரப்போஸ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்லுவான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு ஜிம்மின் நினச்சிட்ருக்காரு.
தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்போ கரெக்டாக நம்ம பார்க்க, எனக்கு வயிறு வலிக்குதுடா" அப்படின்றாரு. "என்னடா சொல்ற?" "ஆமா, எனக்கு வயிறு வலிக்குது. சீக்கிரம் வா, ரெஸ்ட் ரூம் போகலான்னு" சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஜேகேக்கு ஒரு மாரி இருக்கா. ஐயோ சரி வாடா போகலான்னு சொல்லிட்டு ஜேகேவும் போகிறாரு. நீ இப்படியே ஒரே நிமிஷம் நில்லுடா, நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பார்க் போகிறாரு. என்ன இவன் ரொம்ப நேரமாக ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. இப்போ கரெக்டாக அந்த சைடு ஜிம்மின் வராங்க. ஜேகேக்கு ஒரு மாரி இருக்கு. ஐயய்யோ! இவன் வராரேன்னு சொல்லிட்டு இவனுக்கு அப்படியே படபடன்னு இருக்கு. இவன் எதுக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிம்மின் வந்துட்டு, நீ இப்படியே ஒரு 5 நிமிஷம் நில்லு. நான் உடனே போயிட்டு ஸ்டாஃப் ரூமில் இந்த அட்டெண்டன்ஸை மட்டும் வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஜிம்மின் சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஜிம்மின் தான் கிளாஸ்க்கு லீடரு. "இப்போது நீ வெயிட் பண்ணு, தயவு செஞ்சு போயிடாத" அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் போகிறாரு. அதை உள்ளே வச்சுட்டு பார்க்குறாரு. நம்ம ஜன்னலில் தான் நம்ம ஜேகேவும் நின்றுட்டுருக்காரு. ஜன்னலுக்கு பின்னாடி தான். இப்போது இங்கே தான் நிற்கிறானான்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வச்சுட்டு வெளியே வந்து அப்படியே ஜேகே கிட்டே பேசுகிறாரு. "எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு" அப்படின்றாங்க. "பிடிச்சிருக்குண்ணா எந்த மாதிரி சொல்கிற? நீ நினைக்கிற மாதிரி ஃப்ரெண்டாக இல்லை, நான் உன்னை லவ் பண்ணுறேன்" அப்படின்றாரு. "என்ன, நீ என்னை லவ் பண்ணுறியா? எனக்கு புரியல. உனக்கு என்ன தான் வேணும்?" அப்படின்னு கேட்குறாங்க. "எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உன்னோட ஆன்சர் என்னன்னு சொல்லு. நீ லேட்டாக சொன்னால் கூட பரவாயில்ல" அப்படின்றாரு. "ஜிம்மின், நீ தப்பாக நினச்சிக்காத. எனக்கு உன்னை பிடிக்கும். பட் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பிடிக்கும்" அப்படின்றாங்க. இதெல்லாம் அப்படியே ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. என்னடா அவன் இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜிம்மின் அந்த இடத்துல வந்துட்டு வேகமாக கோவத்தோடு போயிட்டுருக்காரு. போயிட்டு அங்கே முன்னாடி அவரோட பெஞ்சில் அப்படியே படுத்துருக்காரு கையை வச்சுட்டு. நம்ம ஜேகே அப்போ தான் எப்படா இவன் வந்து தொலைவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. கரெக்டாக பார்க்க வராங்க. பார்த்தா அப்படியே கேஷுவலாக வந்துட்டுருக்காங்க. "சரிடா போகலாமா" அப்படின்றாங்க. "நல்ல வேலை பண்ண" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கோவத்தோடு அங்கேருந்து போகிறாங்க. தென் உள்ளே போனதுக்கப்புறம் ஜிம்மின் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே கை வச்சுட்டு படுத்துகிட்டே இருக்காங்க. இப்போ கரெக்டாக அந்த இடத்துலேருந்து ஃபிலிக்ஸ் வராரு. வந்துட்டு, ஜேகே, நான் இன்றைக்கி ஒரு போயம் எழுதியிருக்கேன். அது அது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் கேட்குறாங்க. "நீ வேற ஏன்டா போ" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. "இல்லை நான் படிப்பேன், நீ கேளு" அப்படின்றாங்க. "எங்கே உட்காரலாம்?" ஜிம்மின் கொஞ்சம் நவரு" அப்படின்றாங்க. செம்ம கோவம் வருது நம்ம ஜிம்மினாக்கு. "இப்போ உனக்கு என்னடா வேணும்? தள்ளி போடா, ஒழுங்காக போடா" அப்படின்றாங்க. தள்ளி போடா, சும்மா வெட்டியாக தானே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினாவை அப்படியே நவுத்தி விட்டு அவர் வந்து உட்காந்துக்கிறாரு. இப்போ நம்ம ஜேகே பக்கம் திரும்பி, "ஜேகே, இந்த போயத்தை கேளேன்" அப்படின்னு சொல்லிட்டு வாசிட்ருக்காரு. நம்ம ஜிம்மினுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. இது அப்படியே கிளாஸே சைலண்ட்டாக இருக்கும்போது வேகமாக கத்திடுறாரு. "ஒழுங்காக இங்கேருந்து போறியா, இல்லை உனக்கு என்ன தான் ப்ராப்ளம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வேறு மாதிரி டென்ஷனில் கத்திடுறாரு. எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ தான் ஜேகேவும் பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மினோட கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாக சவந்து போய் ஒரு மாதிரி இருக்காரு. ஜேகேக்கு இதை பார்க்க கஷ்டமாக இருக்குது. இவன் நம்மளால தான் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஃபிலிக்ஸ் வந்துட்டு, ப்ளீஸ்டா, என் போயத்தை மட்டும் கேளுடா, நான் கஷ்டப்பட்டு எழுதுனேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிம்மின் முறைச்சி பார்க்குறாரு. இவருடைய பார்த்தோன்னே ஃபிலிக்ஸ் அங்கே வந்து கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. அப்போது ஜேகே வந்துட்டு உட்காந்துருக்காங்க. சார்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மினா வரவே இல்லை. அப்போ திரும்பிட்டு பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா பக்கத்தில் போய் ஜிம்மின் உட்காந்துருக்காங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இவன் போய் அங்கே உட்காந்துருக்கான், ஒரு வேளை நம்ம மேலே இருக்க கோவத்தில் தான் அங்கே போய் உட்காந்துருக்கானோ அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக பார்க்கிட்ட கேட்குறாங்க. "என்னாச்சு, ஏன் ஜிம்மின் போய் அங்கே உட்காந்துருக்கான்?" "அது ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன்" அப்படின்றாங்க. என்னன்னு கேட்கும்போது, "நேற்று அவங்ககிட்ட ஒன்று ப்ரப்போஸ் பண்ணால." "ஆமாம், ப்ரப்போஸ் பண்ணா. அது வந்து நம்ம மேமுக்கு தெரிஞ்சிருச்சு." "எப்படி தெரிஞ்சுன்னு?" கேட்கும்போது, "நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ கரெக்டாக அவங்க தான் பின்னாடி ஜன்னலுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டாங்க." அப்போது ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. "என்ன மேம் கேட்டாங்களா?" "ஆமாம், அது மட்டும் இல்லாமல் அவன் தானே கிளாஸ் லீடர், இதெல்லாம் அவனுக்கு இப்போ தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவனை முன்னாடி தூக்கி உட்கார வச்சிட்டாங்க. ஓ, அதனால தான் அங்கே போயிட்டானான்னு" சொல்லிட்டு ஜேகே அப்படியே நார்மலாக ஆயிடுறாரு. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஜேகே வியை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ பார்த்தா மறுபடியும் பழையபடி வியும் ஜேகேவும் ஒரே மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இதை ஹோல் கிளாஸே நோட் பண்ண ஆரம்பிக்குது. என்ன இவங்க 2 பேரும் சரியில்லையே அந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போது நம்ம ஜிம்மின் நம்ம வி கூட இருக்கார்ல, ஸோ அவரும் இதெல்லாம் பார்த்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. "அங்கே பாரு, உன்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வரான்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம வியும் லைட்டாக நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஜேகேவையே. ஆமாம், சரி விடு, அது சும்மா நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. தென் இப்படியே போகுது. தென் ஃப்ரைடே ஆகுது. அப்போது நம்ம ஜேகே பிளாக் கலர் ட்ரெஸ் போடுறாங்க. இப்போ பாரேன், நான் போட்டு வந்தது மட்டும் அவன் போட்டு வந்தான், அவ்வளோதான்னு சொல்லிட்டு. அதுக்கு பார்க்கும் கென்னு பார்த்துட்டு, "போடா, எப்படியும் நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவீங்க, பாரு" அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போது கிளாஸ்க்குள்ளே போகலான்ட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தா நம்ம ஜிம்மின், அப்புறம் பிகாம்சியோட லீடர்
அப்புறம் வியோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க கேங்கா. அப்போ நம்ம ஜேகே உள்ள என்ட்ரி பார்த்தா நம்ம ஜேகேவும் வியும் சேம் பிளாக் கலர் போட்டிருக்காங்க. அதுவும் ஒரே மாதிரியே காஸ்டியூம். அவங்க உள்ளே வந்தோடனேயே அந்த பிகாம்சியோட லீடர் வந்துட்டு ஹே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எதையோ கீழே போடுறாங்க. நம்ம ஜேகே ஒரு மாதிரி ஆகுது. இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஏய் சும்மா இருங்கடா அப்படின்றாங்க. பட் அவனுங்கெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஜேகே வம்பிழுத்துட்டே இருக்காங்க. ஜேகே போகும்போது வின்னு கூப்பிடுறது, நம்ம வியை பார்த்துட்டு ஜேகேன்னு வம்பிழுக்கிறது, இந்த மாதிரியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. தென் இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு ஐயோ எனக்கு லெட்டு வேறு தீர்ந்துச்சு, நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கடையில் போய் லெட்டு வாங்கிட்டு இருக்காரு. அது அப்படியே க்யூட்டாக இருக்குது. ஒரு பொம்மை போட்டு ப்ளூ அண்ட் ஒயிட்டில் கலந்துருக்கு. அதை வாங்கிட்டு வராரு. என்னடா பொம்மை மாதிரி வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கென்னு பார்த்துட்டு எனக்கு கூட அழகாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தரமாட்டேன்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேர் கிளாஸில் உட்காந்துருக்காங்க. இப்போ கரெக்டாக அந்த சைடு ஒரு சீனியர் நம்ம ஜேகேவே பார்த்துட்ருக்காரு. இதை நோட் பண்ணிவிட்டு அந்த சீனியர் ஏன் ஒன்றவே பார்த்துட்ருக்காங்க, அவன் உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரியாத, அவங்க வேறு யாரையாவது பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திரும்பிக்கிறாரு. இப்போ கரெக்டாக நம்ம வீக்கு பர்த்டே போல் ஸோ எல்லாத்துக்கும் சாக்லேட்ஸ் மாதிரி கொடுத்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயையோ நம்ம ஆளுக்கு பர்த்டே போல், சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சிட்ருக்காரு. அப்போது கரெக்டாக நம்ம ஜேகேக்கு கொடுக்க வரும்போது பார்க்குறாங்க. இப்போ தான் 2 பேர் பார்த்துக்கிறாங்க பக்கத்துலேயே. நம்ம ஜேகேக்கு என்ன பண்ண தெரியாமல் கை அப்படியே சுற்றிட்டுருக்காங்க. அப்போ தான் ஞாபகம் வருது, இந்த லெட்டு இதவே ப்ரெசென்ட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு வீக்கிட்ட கொடுக்குறாங்க. வீயும் எதுவும் சொல்லாமல் அப்படியே வாங்கி வச்சுக்கிறாரு. இப்போ நமக்கு என்ன ஜேகேவை பார்த்து முறைக்கிறாரு. என்னடா நான் கேட்டதுக்கு தரமாட்டேன்னு சொன்னேன், இப்போ அவனுக்கு மட்டும் கொடுத்துட்ட. இல்லை ஆமாம் என்கிட்ட இப்போ எழுத வேறு எதுவுமே இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு முடிச்சிட்ருக்காரு. பார்க்கு செல்லக்குட்டியில் எனக்கு ஒரு லெட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கோட லெட்டை வாங்கிக்கிறாரு. தென் இப்படியே போயிட்டுருக்கு. அப்போது கென்னுக்கு கோவமாக வருது. எவ்வளோ தைரியம் தான் நான் கேட்டதுக்கு லெட்டை தரமாட்டேன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு மட்டும் கொடுப்பேன். அவனுக்கு பர்த்டே இல்லைடா, என்ன கொடுக்குறதுன்னு தெரில, ஸோ அதான் கொடுத்துட்டேன். தென் இப்படியே கிளாஸ் ஒரு சைலண்ட்டாக இருக்குது, யாருமே வராதனால. அப்போ கரெக்டாக ஒரு பையன் எழுந்து போய் நம்ம வீக்கு முன்னாடி நிற்கிறான். இதை எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு பார்க்கு அங்கே என்ன சம்பவம் நடக்குது பாரு ஜேகே, எழுதிட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இந்த பையன் வீக்கிட்ட போய் ஏதோ பேசிகிட்டு இருக்கான். ஜேகே பார்த்துட்டே இருக்காங்க. என்னன்னு பார்த்தா என்ன நினச்சான்னு தெரில, திடீர்னு அந்த ஒரு பாக்ஸ், அந்த சாக்லேட் பாக்ஸை எடுத்து அப்படியே நம்ம அந்த பையனுக்கு கொடுத்துட்றாங்க. இதை பார்த்துட்டு ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. இவன் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு சரி ஓவராக ஜலசாகாத, அவன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறாங்க. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஜேகே மறுபடியும் ஏதோ எழுதிட்டுருக்காரு இன்ட்ரெஸ்ட்டாக. அப்போ நம்ம பார்க் வந்துட்டு ஜேகே வா நம்ம இன்றைக்கி கிளாஸை கட்டடிச்சிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னது கிளாஸை கட்டடிக்க போறியா? இல்லை நான் வரல, எங்கள் வீட்டில் தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. நீ அப்படியே உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பயந்தவன் தான், நீ வரியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா நான் வரல அப்படின்றாங்க. இப்போ கரெக்டாக கென்னு வேறு நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அப்படியே பேக் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறாரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா வர இவனுங்க நம்மளை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக இருக்குது. இப்போ கரெக்டாக ஜேகே வெளியே பார்க்குறாங்க. பார்த்தா பார்க் அவரோட நியூ ஃப்ரெண்ட்ஸோட நம்ம கென்னையும் கூப்பிட்டு போகிறாரு. நம்ம ஜேகேக்கு அப்படியே செம்மையாக கோவுது, இனிமேல் உங்கள்கிட்ட பேசவே வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. அப்போ கரெக்டாக அந்த பாக்ஸ் வாங்கினுச்சுல்ல, அதே பக்கத்தில் இன்னொரு பையன் இருக்கான். அந்த பையன் திடீர்னு நம்ம ஜேகே கிட்டே பேச ஆரம்பிக்கிறான். அப்போது ஜேகேவும் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட பேச ஆரம்பிக்கிறான். தென் இப்படியே இவங்க 2 பேர் பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஜேகேவோட கிளாஸில் நியூவாக செலக்ட் பண்ணுறாங்க. யார் இருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த பையன் என்னால் இருக்க முடியாது, ஏன்னா எனக்கு நிறையா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லெஃப்ட் ஆயிடுறான். இப்போது இன்னொரு பையன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நிற்கிறான். அப்போது நம்ம ஜேகே அந்த பையனை அவ்வளோவா நோட் பண்ணல. இப்போ அந்த பையன் சரி இங்கே யார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அட்டனன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம ஜேகே பக்கத்தில் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட பேர்லாம் எழுதி வச்சிடுறாங்க. இது ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கா, ஐயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போன்னு பார்த்து இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. சரி உன்னோட நேம் என்னன்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சார். ஏன்னா சீனியர்லாம் இல்லை, நானும் உன் கிளாஸ் தான், நீ இவ்வளோ கூட நோட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். இல்லை நான் நோட் பண்ணிக்கிறேன் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படி சொல்கிறாரு. தென் இப்போ அந்த ரெஃபுக்கு பக்கத்தில் இருக்க பையன் நம்ம ஜேகே கிட்ட நார்மலாக பேச ஆரம்பிக்கிறான். இப்படியே ஜேகே இவங்க கூட பேச ஆரம்பிச்சிடுறாரு. தென் இப்போது நம்ம ஜேகேக்கு ஒரு 5 மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சிட்றாங்க.
நம்ம ஜேகே கிட்ட வந்து அப்பப்போ பேசுவாங்க. இப்ப நம்ம பிகாம் சிஏ குரூப் எல்லாம் தனியா கூப்பிடுறாங்க. இப்ப நம்ம ஜேகே வந்து தனியா தான் உட்காந்துட்ருக்காரு. அப்போ என்னான்னு பார்த்தா, நம்ம பார்க் வந்துட்டு அந்த நியூவா கிடைச்சாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் உட்காந்துருக்காங்க. ஜேகேக்கு ஒரு மாரி ஆகுது. ஜேகேவ வந்துட்டு பார்க் கூப்பிடுறாங்க. "இங்க வந்து உட்கார்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல, இல்ல வேணாம். நான் இங்க தனியாவே உட்காந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாரி கோவமா இருக்காங்க. இப்போ நான் சொன்னேன்ல அந்த 5 மெம்பர்ஸ். அவங்க வந்து நம்ம ஜேகே பக்கத்துல உட்காந்து அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஜேகேக்கு ஹாப்பியா இருக்கு. பரவால்ல, இந்த ஒரு பையன் போனனால நமக்கு இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவன் பார்த்தா அந்த ஃப்ரெண்ட் கூட ஜாலியா இருக்கான். "எனக்கு என்னாச்சு ஜேகே? ஏன் இப்படி சேடா இருக்கன்னு?" சொல்லி கேட்குறாங்க. அப்போ பார்க்கவே பார்க்கறத பார்த்துட்டு, அப்போ இந்த பையன் வந்து புரிஞ்சுக்கிறான். "ஓ! சரி" அப்படின்னு சொல்லிட்டு. "சரி நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணாத. வா நம்ம ஜாலியா கேன்டீன் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவ கூப்பிடுறாங்க. போவோமேன்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்பதான் போறாங்க வெளிய. அங்க பார்த்தா நம்ம வி இருக்காரு. வி என்னன்னா, அவரு ஒரு கேங்கோட இருக்காரு. அந்த கேங்ல ஒரு கேர்ளும் இருக்கு. ஜேகே அப்படியே மொறச்சு மொறச்சு பார்த்துட்டு இருக்காரு. இத அந்த கேங்ல இருக்க ஒரு பொண்ணு நோட் பண்ணுது. தென் இவங்கலாம் அப்படியே ஒண்ணா சுத்திட்டு இப்போ கிளாஸ்ல வந்து உட்காருறாங்க. தென் இப்ப நம்ம கிளாஸோட லீடர் இருக்கான்ல, அந்த பையன் வந்துட்டு ஜேகே கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கான். "ஹே ஜேகே, உன்ன மேம் கூப்பிட்டாங்க. சீக்கிரம் வா" அப்படின்றாங்க. "என்ன எதுக்கு மேம் கூப்பிட்டாங்க?" "தெர்ல. நீ வந்து பாரு" அப்படின்றாங்க. இப்போ கரெக்ட்டா நம்ம ஜேகேவும் அந்த மேம் கிட்ட போய் பேசுறாங்க. "சொல்லுங்க மேம்" சொல்லிட்டு. "நீ தானே ஜேகே, உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கு. எனக்கு கொஞ்சம் எழுதி குடுக்குறியா?" அப்படின்றாங்க. மேம் நான் எப்படி இதெல்லாங்கும்போது, "இல்ல, இல்ல உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா இருக்கு. ஸோ எனக்கு எழுதி குடு" அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஜேகேவும் வேற வழி இல்ல, மேம் கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு எழுதி குடுத்துட்ருக்காரு. இப்போ "உனக்கு ஒரு ஆள் வேணும் இத சொல்றதுக்கு. ஸோ உன்ன ஒரு ஆள கூட்டிட்டு வா" அப்படின்றாங்க. தென் இப்ப ஜேகே கீழ போறாரு. பார்த்தா பார்க் வந்துட்டு அந்த பசங்க கூட பேசிட்டே இருக்காரு. ஜேகேவ கண்டுக்கவே இல்ல. ஸோ இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம அந்த கேங்ல 5 மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல. அதுல ஒருத்தர் அந்த லீடர் அந்த பையன் தான் அங்க இருக்கானே. சரி இப்ப யார கூப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பையன போய் கேட்கலான்னு போகும்போது, "என்ன ஜேகே பார்க்குற? உன் கூட வரணுமான்னு?" கேட்கும்போது ஆமான்னு சொல்றாரு. ஸோ இந்த பையன கூட்டிட்டு நம்ம ஜேகே போறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து அந்த பையன் சொல்ல சொல்ல நம்ம ஜேகே எழுதிட்டுருக்காரு. தென் எழுதி முடிச்சதுக்கப்புறம் மேம் கிட்ட குடுக்கலான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் கரெக்ட்டா அந்த வியோட கேங்ல இருக்க அந்த பொண்ணு வருது. வந்துட்டு, "ஹேய்! நான் உன்ன ஆல்ரெடி பார்த்துருக்கேன்" அப்படின்னு சொல்லுது. "எங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஏய்! நானும் உன் ஸ்கூல் தான். நீ மறந்துட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்பதான் ஜேகே ஞாபகம் வருது. "ஆமால்ல" அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த பொண்ணு வந்து பேசுது. தென் மேம் கிட்ட இத நான் குடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போய் மேம் கிட்ட குடுத்துருக்கா. "உன் ஹேண்ட் ரைட்டிங் உண்மையாலுமே நல்லா இருக்குப்பா" அப்படின்றாங்க. "தேங்க் யூ மேம்" சொல்லிட்டு ஜேகே வராங்க. கரெக்ட்டா அந்த பொண்ணும் பேசிட்டுருக்கு. சரி நான் என் கிளாஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு ஜேகே வந்துடுறாரு. இப்ப அந்த பார்க்கும் நம்ம ஜேகேவ கண்டுக்கறதில்ல. ஜேகேவும் அவங்க கிட்ட பேசுறத அப்படியே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு இவங்க தான் நம்ம ஜேகேவ அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜேகேக்கு இப்ப அவ என்னதான் அவாய்ட் பண்ணாலும், அதே மாதிரி நியூவா ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. அவங்க அவ்ளோ க்ளோஸா இருக்காங்க இவங்க 2 பேத்த விட. எங்க போனாலும் ஜேகேக்கும் இத ஷேர் பண்றது, ஜேகேவும் அவங்களுக்கு ஷேர் பண்றது, நம்ம ஜேகேவ விடவே மாட்றாங்க. அவ்ளோ க்ளோஸா இருக்காங்க. நம்ம ஜேகே வந்துட்டு ஒரு தடவ கீழ அப்படியே ஹாப்பியா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இத நம்ம மேலருந்து நோட் பண்றாரு. இப்போ பிகாம்க்கு அப்படியே கிளாஸ் எடுத்துட்டுருக்காங்க. அப்ப நம்ம ஜேகே வந்துட்டு பார்க்கிட்ட, "நீ ஏன் இப்படிலாம் என்ன அவாய்ட் பண்ற?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் உன்ன அவாய்ட் பண்றேனா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க் ஒரு மாரி பார்த்துட்டுருக்காரு. ஜேகேக்கு ஒரு மாரி ஒண்ணுமே புரியல. பேசலான்னு போம்போது, கரெக்ட்டா அந்த சார் பார்த்துடுறாரு. "ஹே எந்திரி" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம ஜேகே வந்துட்டு யார கூப்பிடுறாங்கன்னு முழிச்சிட்டுருக்காங்க. "உன்ன தான். உன்னோட பேர் என்னன்னு?" கேட்குறாங்க. "என்னோட நேம் ஜேகே." "ஆமா, நீ என்ன டிபார்ட்மெண்ட்?" அப்படின்றாங்க. "நான் பிகாம் சிஏ." "ஓ! பிகாம் சிஏனா நடத்துறத கவனிக்க மாட்டீங்களா? நீங்க எதுக்கு பேசுறீங்க? நீங்க பேசினா மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அப்போ ஜேகே ஏதாவது சொல்ல வராங்க. டக்குன்னு, "நீ இப்படிலாம் இருந்தா அடங்க மாட்ட. நீ ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல வந்து உட்காரு" அப்படின்றாங்க. ஜேகேக்கு ஒண்ணுமே புரியல. நான் தான் என்கிட்ட புக் இல்லையேன்னு அப்படிங்கும்போது, "நீ எதுவும் கவனிக்க வேணாம். நீ வந்து உட்காரு" அப்படின்றாங்க. அதுவும் இல்லாம நம்ம கிளாஸ் இல்ல. கிளாஸ் இல்லனா கவனிக்க மாட்டியா? வான்னு சொல்லிட்டு நம்ம சார் வந்துட்டு முன்னாடி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. ஜேகேக்கு ஒரு மாரி இருக்கு. என்னடா ஃபர்ஸ்ட் பெஞ்சான்னு சொல்லிட்டு. சரி உட்காருவோன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு, "இல்ல, இல்ல ஃபர்ஸ்ட் பெஞ்ச் இல்ல செகண்ட் பெஞ்ச்ல உட்காருன்றாங்க." செகண்ட் பெஞ்ச்ல பார்த்தா, அதுக்கு ஆப்போசிட்ல அந்த பொண்ணு உட்காந்துருக்கு. இந்த சைடு சரி திரும்பி பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு வியும் ஜிமினாவும் உட்காந்துருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு மாரி ஷை ஆகுது. அதுவும் நம்ம வி வேற பார்த்துட்டே இருக்காரு. ஐயய்யோ! இவன் ஏன் என்ன பார்க்குறான்னு சொல்லிட்டு இப்படி டக்குன்னு திரும்பிக்கிறாரு. நம்ம சார் வேற அப்படியே லெசன் நடத்திட்டே இருக்காரு. ஒண்ணுமே புரியல. ரீசன் என்னன்னா அவரு வேற கிளாஸ்ல.
அப்படியே பார்த்துட்ருக்காரு. சரி சும்மா பார்ப்போன்னு சொல்லிட்டு. இப்போ பக்கத்தில் நம்ம வியோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் உட்காந்துருக்கான். அவன்கிட்ட ஹே உன் புக்கை கொஞ்சம் ஷேர் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அவனு ஷேர் பண்ணுறான். அப்படியே நோட் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் சாரும் பார்த்துட்ருக்காங்க. பரவாயில்லையே நோட் பண்ணுறான், படிக்கிற பையன்தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு சாரும் அப்படியே நார்மலாக ஏறுறாரு. தென் நம்ம சார் போனதுக்கப்புறம் ஜேகே அந்த பையனுங்க கூடலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பையனுங்களும் ஜாலியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வியோட கேங் கூட நம்ம ஜேகேவும் அப்படியே அட்டாச் ஆயிடுறாரு. க்ளோஸாக அப்படியே ஜாலியாக பேச ஆரம்பிச்சிடறாரு. அப்போது சார் போனதுக்கப்புறம் சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன்றாரு. என்ன அதுக்குள்ளே போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை பார்க்குறாங்க. இல்லை அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படிங்கும்போது இல்லை ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. தென் இப்போ எல்லாம் ஒரே கிளாஸில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜேகேக்கு தான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரீசன் என்னென்னா நம்ம பார்க்கும் கென்னோ இவங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இருந்தாலும் அவங்க பக்கத்துலேயே உட்காந்துருக்கமேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ கரெக்டாக மேமும் சாரும் உள்ளே வந்துட்டு பிகாம் அண்ட் பிகாம் சிஏ நீங்கள் இவ்வளோ நல்லா ஒத்துமையாக எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாமல் ஒன்றா இருந்தீங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் அப்படின்றாங்க. என்னான்னு கேட்கும்போது ரீசன் என்னென்னா இப்போது பிகாம் சிஏ நீங்கள் உங்களுக்கு புது கிளாஸ் கட்டிட்டாங்க. ஸோ அதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சு நீங்கள் உங்கள் கிளாஸ்க்கு போகலாம். அவங்களுக்கான கிளாஸ் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாம் சிஏல பாதி பேர்த்துக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. பட் பாதி பேர்த்துக்கு ஒரு மாதிரி சேடாக இருக்குது. ரீசன் என்னன்னா இவங்க கூடவே இவங்களும் இருந்திருப்பாங்கல்ல. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்குது. பட் நம்ம ஜேகேக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ரீசன் என்னென்னா அவங்களுக்கு அந்த பிகாம் சிலேயே புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்கல்ல. அவங்க கூட இருக்க போகிறோன்ட்டு ஹாப்பியாக இருக்காங்க. பட் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வியை இனிமேல் பார்க்க முடியாது அப்படின்னு வச்சுக்காங்க. பரவாயில்ல வியை பார்க்கலாம், நம்ம அடிக்கடி நம்ம இங்கிட்ட வருவோம்ல, அதுவும் இல்லாமல் பஸ்ஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. தென் நம்ம வியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜேகே பார்த்துட்டு ஐயோ நீங்கள் வேறு கிளாஸ் போகணுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜேகேவும் வியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போது நம்ம ஜேகே மட்டும் தனியாக உட்காந்துருக்காங்க. பார்க்கிட்ட பேசலான்னு போகும்போது அந்த புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி அவன் புது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வராரு. நம்ம ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பெஞ்சில் போய் உட்காராரு. அப்போ கரெக்டாக நாங்களும் இங்கே உட்காரலாமான்னு சொல்லிட்டு ஜேகேவோட அந்த நியூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல 5 பேர், அவங்களாம் வந்துட்டு உட்கார ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் ஜேகே பக்கத்தில் உட்காருவேன்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக நம்ம ஜேகேக்கு ஒரு பையன் ஹெல்ப் பண்ணியிருப்பான்ல எழுதுறதுக்கு. அவன் வந்துட்டு ஜேகே கிட்டே பேசுகிறான். எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ஆசையாக இருக்கும் தெரியுமா, பட் என்னால் பேச முடியலை அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை நீலாம் என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுப்பியா, நீ பார்க்கவே கொஞ்சம் எப்படி சொல்கிறது நல்ல பையன் மாதிரி இருக்க, எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் நீ என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுப்பியா ஏற்றுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் அவங்ககிட்ட கேட்கக்கூட இல்லை. ஓ அப்படியா, நீ ஏன் இப்படி இருக்க, நீ நார்மலாகவே என்கிட்ட வந்து பேசலாம், நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அந்த பையனுக்கும் பிடிச்சி போயிடுது ஜேகே ரொம்ப. தென் இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. அப்போ வந்து நம்ம ஜேகேவோட அந்த 5 மெம்பர்ஸ் இருப்பாங்கள்ல, அதில் ஒரு பையன் வந்துட்டு திடீர்னு நம்ம ஜேகே கிட்ட நீ கவலைப்படாத, உனக்கு உன்னை விட்டுட்டு யார் போனாலும் நான் உனக்கு இருக்கேன், உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. என்னடா திடீர்னு எப்படி சொல்கிறானே, நம்ம நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு சொல்லிட்டு பரவாயில்ல தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ திடீர்னு பார்க் வந்துட்டு நம்ம அந்த ஜேகேவோட நியூ ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதோ கோவமாக பேசிகிட்ருக்காங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. என்னான்னு வந்து பார்க்குறாங்க. உன்னால தான்டா என்னை விட்டு ஜேகே போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க் திட்டிகிட்ருக்காங்க. என்னால் என்னை விட்டுட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூ ஃப்ரெண்டு கேட்குறாங்க. என்னாச்சு பார்க், நீ ஏன் அப்படி அவனை கத்திட்டுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகே நம்ம பிரிஞ்சதுக்கே இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கோவமாக கோச்சிட்டு அந்த இடத்துல பார்க் போகிறாங்க. நீ எப்படி அவனை சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நீ தான் புது ஃப்ரெண்ட்ஸ் வந்தோடனே என்னை விட்டுட்டு போயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு பார்க் சொல்கிறாங்க. என்ன சொன்னால் நான் புது ஃப்ரெண்ட்ஸ் வந்தோடனே உன்னை விட்டு போனேனா, நீ தான் இல்லை எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜேகே அங்கேருந்து போகிறாங்க கோவமாக. அப்போது கரெக்டாக அந்த ஃப்ரெண்டை பார்த்துட்டு என்னை மன்னிச்சிரு, அவன் என் மேலே இருக்க கோவத்தை உன் மேலே காட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் எனக்கு தெரியும் அவன் தான் நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சோடனே உன்னை விட்டு போனான் அப்படின்றாங்க. பரவாயில்ல சாரி, அவன் திட்டினதுக்கு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. இல்லை அவன் பண்ணதுக்கு நீ ஏன் சாரி கேட்குறேன்றாங்க. ஆமாம் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என் மேலே இருக்க ஒரு பொசசிவ்லையோ இல்லை என்னன்னு தெரில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லையோ அப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. இல்லை நீ சாரிலாம் கேட்க வேணாம், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்துட்டு நம்ம ஜேகே கிட்டே சொல்கிறான். ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது.
என்னடா இந்த பையன் நம்மக்கிட்ட இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கானேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுவும் இல்லாமல் இவனை திட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது ஜேகேக்கு. நீ சேடாக இருக்காத வா போலான்னு சொல்லிட்டு அந்த இன்னும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் வந்துட்டு நம்ம ஜேகே கூட அப்படியே ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. தென் இப்போ மறுபடியும் நம்ம ஜேகேவோட நியூ ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம பார்க்க வந்து ஏதோ திட்டிகிட்ருக்காரு. உன்னால தான்டா அவன் என்னை விட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்னாலன்னு சொல்கிற, நீ தானே ஒரு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கவும் நம்ம ஜேகே விட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக கேட்குறாரு. அப்போது நம்ம பார்க்குக்கு ஒன்றுமே புரியல. என்னால் தான் அவன் இப்படி இருக்கானா, நான் தான் அவனை அவாய்ட் பண்ணிட்டேனோ அப்படின்னு நினச்சிட்டு பார்க்கும் அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. பழைய விஷயம்லாம் நடந்ததெல்லாம் அவர் கூட ஒன்றா இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு. தென் இப்போ பார்க்கும் கென்னு வந்து நம்ம ஜேகே கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம ஜேகே கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் நின்றுட்டுருக்கும்போது கரெக்டாக அந்த ஃப்ரெண்ட்ஸில் வரும்போது இருங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு இந்த இன்னொரு ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு நம்ம ஜேகே அங்கேருந்து கிளம்பி ஏறாரு. நம்ம கென்னும் பார்க்கும் ஜேகேவை பார்த்துட்டே நிற்கிறாங்க. தென் வாங்க நம்ம சும்மா வெளியே போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கூப்பிடுறாங்க. எங்கே சொல்கிற, அதான் கேன்டீன் தான், நம்ம வேறு எங்கே போவோம்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் எல்லாம் கேன்டீன் போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கரெக்டாக நம்ம வியோட கேங் அங்கே வந்து நிற்கிது. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே. நிறைய பேர் கப்பலாக இருக்காங்க. இவனுங்களுக்கு இதே வேலைடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம லீடர் இருக்காங்கல்ல, நம்ம ஜேகேவோட கேங்லேயே இருப்பாங்களே, அவங்களுக்கு ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் போல். சரிடா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்புறம் இந்த பார்க் வந்து ஒரு ஃப்ரெண்டை திட்டிகிட்டு இருப்பார்ல, அவரும் எனக்கு ஏழை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. தென் இப்போது நம்ம ஜேகே கூட 3 பேர் தான் இருக்காங்க. இப்போ மொத்தமாக 4 பேர் இருக்காங்க. அந்த கூட ஒரு சாக்லேட் பாக்ஸை கூட வாங்கினானே அந்த பையனும் நானும் ஏன் ஆளை பார்க்க போகிறேன்ட்டு போயிடுறாங்க. என்னடா எல்லாத்துக்குமே ஆள் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்புறம் ஜேகே கூட 2 பேர், இப்போ 3 பேர் மட்டும்தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போ கரெக்டாக நம்ம ஜிம்மினும் வியும் அந்த சைடு வந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம அந்த ஜேகே கூட இருக்க ஒரு பையன் அங்கே பாரு பிகாமோட லீடர் வரான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜேகே திரும்பி பார்க்கலாமா வேணாமா, அவனாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வியும் ஜேகேவும் சேம் கலர், 2 பேருமே ரெட் அண்ட் பிளாக்ல இருக்காங்க. நம்ம ஜேகேக்கு வியை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த சைடு போயிட்டு நின்றுட்டுருக்காரு. வி வந்துட்டு அப்போ தான் நம்ம ஜேகேவை பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவன் என்ன சொன்ன மாதிரியே சேம் கலரில் ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. இப்போ கரெக்டாக நம்ம ஜேகே பக்கத்தில் ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அந்த பையன் என்னன்னா என்கிட்ட பாரு எவ்வளோ கான்டாக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட்ட காமிச்சிட்ருக்கான். இவன் வேற யார்டா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் அந்த பையன் போகாமல் பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் பார்த்தா அதில் வியோட கான்டாக்ட் இருக்குது. ஒரே நிமிஷம் இல்லை அப்படின்றாங்க. உன் ஃபோன் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. எதுக்குடா நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்குறாங்க. பார்த்தா அந்த வியோட நம்பரை அப்படியே நோட் பண்ணிக்கிறாங்க. என்னடா பண்ண அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லைடா வியோட நம்பரை நான் எடுத்துக்கிட்டேன். எதுக்கு நீ வி நம்பரை எடுத்துட்டா, அவனுக்கு தெரிஞ்சா வேணாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். இல்லை இதில் உன் பேர் மாட்டாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. போடா நீ எதுக்கு நான் அவன் நம்பரை எடுத்த, அப்புறம் அவன் எனக்கு தெரிஞ்சுனா என்ன அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். நீ உன் வேலையை பாரு, அப்புறம் நீ எதாவது சொன்னினா நான் ஒன்று தான் போட்டு கொடுப்பேன் பரவாயில்லையா அப்படின்றாங்க. இல்லைடா வேணாம் நீ எதுவும் சொல்லிடாத, நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்ததுக்கு இந்த இப்படி ஒரு பண்ண வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிடுறான். தென் நம்ம ஜேகே நைட்டு ஃபுல்லாக ஃபோனை பார்த்துட்டே இருக்கார். இவனுக்கு மெசேஜ் பண்ணுவோமா வேணாமான்னு சொல்லிட்டு. இல்லை இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே, ஸோ நம்ம நாளைக்கு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுறாரு. தென் நெக்ஸ்ட் டே நைட்டு இப்போது ஜேகே வந்துட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை பண்ணுறாரு. வீக்கு யாருன்னே தெரில, யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான் ஜேகே அப்படின்றாங்க. டக்குனு சொல்லு ஜேகே அப்படின்றாங்க. என்ன உனக்கு தெரியுமா அப்படின்றாங்க. ஆமாம் எனக்கு ஒன்று தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது உன்னோட பர்த்டேக்கு என்னால் சரியாக விஷ் பண்ண முடியல, ஸோ அதான் சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டேன்றாங்க. என் நம்பர் உனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்றாங்க. அதெல்லாம் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்ல மாட்டேங்கிறாரு. நீ சொல்லு அப்படின்றாங்க. இல்லை நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே நைஸாக வச்சுட்டு ஜேகே வந்துட்டார். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ கரெக்டாக நம்ம வியோட கேங்கில் இருக்கவங்களாம் திருப்பி இவங்க ஒரே கலரில் ட்ரெஸ் பண்ணுறதை பார்த்துட்டு எப்படிடா அவனுங்க சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை மறுபடியும் போகும்போது வின்னு நம்மளுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கா. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா இவன் வின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கிட்டே கேட்கும்போது எனக்கு தெரிலடா, உனக்கு தெரியாதா பசங்களாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே நைஸாக வந்துடுறாரு. வீக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. தென் அன்னைக்கு நைட்டு வீட்டிலேருந்து நம்ம ஜேகேக்கு மெசேஜ் வருது. நம்ம ஜேகே ஆர்வமா சொல்லு வி அப்படின்றாங்க. என்ன மன்னிச்சிரு அப்படின்றாங்க. எதுக்கு நீ மன்னிப்பு கேட்குற,
என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை இப்படி தப்பாக பேசுகிறாங்கல்ல, அதுக்கு நாங்கள் என்ன தப்பா புரியல. அதான் என்னை வச்சு வம்பிழுக்குறாங்கல்ல, அதுக்கு தான் சாரி அப்படின்றாங்க. இல்லை இல்லை, நீ சாரிலாம் கேட்க வேணாம். ரீசன் என்னன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறாரு. வீக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வியும் நினச்சிக்கிறாரு. தென் 2 பேரும் அப்படியே மெசேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ரிசல்ட் வருது. நம்ம வீக்கு ஒரு சப்ஜெக்டில் அரியர் வந்துடுது. நம்ம ஜேகே ஐயோ வீன்னு அரியர் வச்சிட்டான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜேகே எல்லாத்துலேயுமே ஆல் பாஸ் ஆயிடுறாரு. தென் மெசேஜில் நீ சேடாக இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. ஏன் அப்படி சொல்கிற? இல்லை நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. வியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, நான் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி நார்மலாக அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. தென் இப்படியே ஒரு வழியாக ஃபஸ்ட் இயர் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இவங்களுக்கு ஒரு ஜூனியர்ஸ் வருவாங்கள்ல, அவங்களெல்லாம் வெல்கம் பண்ணுமேன்னு சொல்லிட்டு பிகாமில் இருந்துட்டு லீடர் கேங்கில் இருக்கவங்களோ, நம்ம பிகாம் சியில் இருக்க லீடர் கேங்கில் இருக்கவங்களும் வராங்க. நம்ம இந்த மாதிரி மீட்டிங் போகணுன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவும் நம்ம ஜேகேவோட குரூப்பில் இருக்க அந்த லீடர் பையனும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் குரூப்லேருந்து நீங்கள் ஏதாவது கூட்டிகிட்டு வா அப்படின்றாங்க 2 பேருமே. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வந்துட்டு வி அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்றாங்க. நம்ம அந்த லீடர் வந்து நம்ம ஜேகே ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்றாங்க. நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது ஹார்ட் பீட்லாம். ஐயோ வியை பார்க்க போகிறவேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பார்த்தா சேட் பண்ணதுக்கும் ரியலுக்கும் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். நம்ம ஜேகேவை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரு. நம்ம ஜேகே என்னடா இவன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது எங்கேயோ ஃபோர்ஸாக வேகமாக போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம வேகமாக வந்துட்டு முன்னாடி இருக்க ஜேகேவை பார்க்கவே இல்லை. டக்குன்னு ஜேகே இடிச்சிடுறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி லைட்டாக பெயினாக இருக்குது. என்னடா இவன் இப்படி இடிக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. நிற்காமல் போயிடுறாங்க. நம்ம ஜேகேக்கு ஹார்ட் பீட்லாம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. என்னடா இவன் இப்படி இடிச்சிட்டு போகிறானேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜேகே ஹாப்பியாக தான் இருக்கு. பட் எதுவுமே கண்டுக்காத மாதிரி அவர் நின்றுட்டுருக்காரு. தென் இப்படியே இவங்க கேங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜேகே ஜிமினாவை பார்க்குறாங்க. ஜிமினாவும் ஜேகேவை பார்க்குறாங்க. ஜிமின் பேசலாமா வேணாமான்னு அவர் நினச்சிட்ருக்காரு. ஜேகேவும் நம்ம இவங்கிட்ட பேசலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரு. அப்போது சரி என்னதான் பேசுகிறது விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜேகேக்கு தான் வியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. ஸோ அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. தென் இவங்கெல்லாம் நம்ம ஜேகே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கும்போது வி வந்துட்டு வராரு. அப்போது வி வரதை பார்த்துட்டு இல்லை நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வெளியே வந்துடுறாரு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போது நம்ம ஜேகே சரி நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்டுச்சே போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு கூட தான் இப்போ நம்ம ஜேகே வியோட கிளாஸ்க்கு போகிறாரு. அங்கே போனால் அந்த பொண்ணு ஜேகே வரதை பார்த்துட்டு வேணும்னே வி கூட அடிச்சு ஜாலியாக பேசி விளையாடிட்டுருக்கு. தென் இதெல்லாம் பார்த்துட்டு வீக்கு ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுது. நம்ம இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக அங்கே கென் இருக்காரு. நம்ம ஜேகே பார்த்துட்டு பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறாரு. நீ ஏன் அவாய்ட் பண்ணுற, என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் தான் புது ஃப்ரெண்ட்ஸ் வந்துருச்சுல்ல, நான் அதான் என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, நான் ஏன் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. எங்களை மன்னிச்சிரு, நாங்கள் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது, தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கவும் ஜேகேவால் முடியல. நம்ம ஃப்ரெண்டாச்சேன்னு சொல்லிட்டு அவரும் பேச ஆரம்பிச்சிடுறாரு. தென் இப்படியே நம்ம ஜேகேவும் அடிக்கடி நம்ம கென்னை பார்க்க வர்றது. அப்போது வி லைட்டாக பார்க்கும்போது அந்த பொண்ணும் வியும் ஜாலியாக அடிச்சுட்டு பேசிட்டு விளையாடிட்டு இருக்காது. இதெல்லாம் பார்த்து நம்ம ஜேகேக்கு பயங்கர கோவம் வருது. தென் இப்போ நம்ம கென்னுக்கு அங்கே புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. அவங்களுக்கு நடுவில் போய் நம்ம ஜேகேவும் கென்னும் உட்காந்துட்டு இப்போது உன்னோட லெட்டை கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி என்னமோ நம்ம கென்னோட நோட்டில் அப்படியே எழுதிட்டுருக்காரு. இப்போ 2 பேரும் செல்ஃபி எடுத்து டுடே பிக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் மாதிரி போடுறாங்க. இதெல்லாம் நம்ம வியும் நோட் பண்ணுறாரு. தென் நம்ம ஜேகே நம்ம விக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. நீ என்ன இன்னைக்கு இடிச்சிட்டு தெரியுமா அப்படின்றாங்க. நான் உன்னை இடிச்சேனா, எப்போ அப்படின்னு சொல்லி வி கேட்குறாங்க. என்னை இடிச்சது கூட உனக்கு தெரியாது, அதான் நம்ம வெல்கம் பார்ட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்துகிட்ட பேசணுமே, அப்போ தான் இடிச்ச அப்படின்றாரு. என்னை மன்னிச்சிரு அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல, நீ தெரியாமல் தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. வி மனசுக்குள்ளேயே சரி விடுனா, அப்புறம் ஏன்டா என்கிட்ட வந்து சொன்னேன் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. தென் நம்ம கிளாஸில் இப்போ ஜேகே தூங்கிட்டுருக்காரு, டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போது திடீர்னு ஜேகே தலையில் யாரோ அடிக்கிறாங்க. ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. தூங்கிட்டு இருக்கும்போது யார் டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏஞ்சி பார்க்குறாரு. பார்த்தா ஜிம்மின் அந்த சைடு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காரு. நம்ம ஜேகே வேகமாக போய் ஹே நீ தான் என்ன அடிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், கிளாஸ் ஹவரில் தூங்கிட்டு இருந்தா அடிக்காமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கேட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு ஜேகேவும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் ஸ்மைல் பண்ணுறாரு.
ஜேகே கிளாஸில் பின்னாடி பெஞ்சில் இருக்க பசங்க கூட உட்காந்து திரும்பி பேசிகிட்டு இருக்காரு. அதே ஏதோ கேம் விளையாடிட்டு இருக்காங்க 3 பேரும். இப்போ நம்ம ஜிமினாவும் வியும் முன்னாடி கிளாஸ் லீடராக இருந்தாலும் அந்த பையன்கிட்ட வந்து பேசலான்ட்டு வராங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஜேகே இவன் என்ன எல்லாத்துக்கூடயும் பேசிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினுக்கு கோவம் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்கல்ல அவனுங்க கிட்ட போய் நம்ம ஜிமின் பேச வராங்க. டே ஜிமின் என்னடா அதிசயமாக எங்கள் கிட்ட வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லைடா தான் சும்மா தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. இவன் எப்பொழுது இங்கே இந்த பசங்க கூட வந்து பேச மாட்டானே என்ன அதிசயமாக இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்குறாங்க. நானா என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. சரி நீங்கள் எந்த கிளம்புறியா நாங்கள் கேம் விளாடணும் அப்படின்னு ஜேகே சொல்கிறேன். ஏன் நான் கிளம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சண்டை போட்டுட்ருக்காரு. என்ன கிளாஸ் ஹவரில் உட்காந்துட்டு கேம் விளையாடிட்டு இருக்கீங்களா? இருங்க உங்களை போய் நான் சார்கிட்ட போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு ஜிம்மின் சொல்கிறாரு. இங்கே போய் போட்டு கொடு பார்ப்போம் அப்படின்றாங்க. இப்போ கரெக்டாக வி வந்து அதை நோட் பண்ணிவிட்டு ஹே உனக்கு என்னடா வேலை கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஜேகே திரும்பி பார்க்குறாரு. வி வந்திருக்காருன்றதே என்ன இவனு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜேகே திரும்புறாரு. இதை பார்த்து ஜிம்மின் அப்படியே முறைச்சிட்ருக்காரு. ஆர்மிஸ் மை டூ டெஸ்டினி வித் மை யூனிவர்சிட்டி லைஃப். இந்த மூவியில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்மிஸ் இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.